சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தொடங்கி ஒரு 82 போராட்டங்களை தனித்துவமா நடத்தி, நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா காலவரையற்ற வேலை நிறுத்த வரைக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு தோழர். திருச்சி மாவட்டத்துல கண்ணன் தோழர், நானு, ஏங்கல்ஸ் தோழர், செல்வகுமார் தோழர், ராஜா தோழர் 5 பேரோட தான் இந்த இயக்கமே தொடங்கணும். ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேரோட தான் இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தொடங்கணும். இன்னைக்கு வந்து அது எப்படி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்துக்கு சவால் விடக்கூடிய அரசாங்கத்துக்கு சவால் விடக்கூடிய வகையில் ஒரு 82 போராட்டத்தை நம்ம நடத்தி இன்னைக்கு அந்த தனித்துவமான கோரிக்கைக்கு ஒரு பதில சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நடத்திய. அதுக்கெல்லாம் ஸ்வீட் ஓட்டுனவங்களுக்கெல்லாம் இதுல எந்த விதமான தகுதியுமே கிடையாது. அதை நாங்க பட்டவர்த்தனமா நாம சொல்லுவோம். அதுல எந்த விதமான தகுதியுமே அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அது விடுங்க, நான் இருக்குது. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு திருடன் நம்ம வீட்டு உள்ள திருட வந்துட்டான். ஒரு வீட்டுல நாம குடியிருக்கிறோம். அந்த வீட்டுல அண்ணன் தம்பி ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம குடியிருக்கோம். 5 பேர் 6 பேர் குடியிருக்கோம். அந்த 5 பேரும் 6 பேர்ல ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறது இல்லை இருக்குல்ல. இப்பயும் அந்த குடும்ப நடைமுறைகள் வழக்கத்துல இருக்குல்ல. அந்த ஒரு வீட்டுல வந்த திருடனை வெளியில அந்த திருட்டு பொருட்களை திருட்டு களவாடாம இருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை நாம எடுப்போமா? இல்ல அவன் வீட்டுல தானே திருட, அண்ணன் வீட்டுல தானே திருடு போகுது, இப்ப நமக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்து திருப்பி தாள் போட்டு போமா? எனக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை இதுதான். நான் இப்படிதான் கற்பனை பண்ணேன். அவங்க ஸ்வீட் விட்டுட்டோம், அவங்க இவருக்கு விட்டுட்டோம், இவங்க அவருக்கு விட்டுட்டோம், அவங்க எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது, இவங்களுக்கெல்லாம் எப்படி தகவல் கொடுத்துட்டு போனாங்க ஸ்வீட்டோட, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியோ போறாங்க. எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வந்துட்டான், ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பேசுறது இல்லை. அண்ணன் வீட்டுல தானே திருடு போகுது, இல்ல தம்பி வீட்டுல தானே திருடு போகுது, இல்ல பங்காளி வீட்டுல தானே திருடு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வேடிக்கை பார்ப்போமா? அல்லது நாம் திருடு போகாம இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் பத்திரமா பாதுகாப்போமா? ரெண்டுக்குள்ள ஒரு ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுப்போம்? அவங்க சொல்றாங்க சிபிஎஸ் டாக்ஸ், அது வேற விஷயம். எந்த ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுப்போம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன் பொருள் 1,05,000 கோடி ரூபாய் ஏன் பொருள்? 6.25 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய அந்த பணம் என்னோட பொருள். நான் இதுல 54,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிருக்காங்க, 7,800 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷனை வச்சு 82 போராட்டத்தை நான் நடத்திட்டேன். அந்த 82 போராட்டம் இவ்வளவு பொருள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். அந்த பொருளை நான் முழுமையா பாதுகாக்கணும். அதுக்கு நாம எப்படி ஒற்றுமையா இருக்கணும்?